அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாஃபர் சாதிக் வழக்கில் இருக்கிற பல அப்டேட்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் சார். கடந்த வாரம் ஒரு செய்தி பேசினோம். அமீர் அவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் சம்மன் கொடுத்து. இவர் போயிட்டு உண்மையெல்லாம் நீங்கள் நெருங்கின வட்டத்திலேருந்து நான் பேசினேன், அமீர் தனக்கு தெரிந்த உண்மைகளே போயிட்டு சொல்லிவிட்டு வந்து விடுவார், நான் தப்பு செய்யலை, நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பேசினோம் சார். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய அவங்களுடைய வீட்டில் அமீருடைய வீடு மற்றும் அவருடைய அலுவலகங்களில் ரைடுகள் நடந்துகிட்ருக்கு சார். என்ன பின்னணி? ஏன்னா சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்த பின்பு இந்த ரைடு நடக்குது. இல்லை, பிஜேபி திட்டமிட்டு வாக்கு வங்கிக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அமீர் வீடு அலுவலகத்தில் சோதனை நடத்துவது 100% இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பிஜேபி அரசியல் உள்ளது. இப்போது திமுக அமைச்சர்களை டார்கெட் பண்ணாவது ஓட்டு ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்றது. இவங்க எந்த விதத்துலையுமே அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் சார் சொல்லணும். ஓட்டு வங்கி இவர்களை வைத்து வாங்கக்கூடிய அளவுக்கா சார் இருக்குது? இல்லை, முஸ்லீம்கள் மீது நீங்கள் அமீரை முஸ்லீம் தானே பார்க்குறாங்க. இதே அமரனாக இருந்தால் இவ்வளோ விசாரிக்கப்படாது. நீங்கள் அமீரை பொறுத்தவரை அமீருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக 1% ஆதாரம் இருந்தால் அமீர் கைது செய்யப்பட்டிருப்பார். அமீரே கைது செய்யப்பட்டிருப்பார். எந்த ஆதாரங்களும் இல்லை. போதை வியாபாரத்துக்கும் அமீருக்கும் 1% தொடர்பு இல்லை. அவருக்கு சம்மன் கொடுத்து டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பவும் ப்ரூவ் பண்ண முடியல. இத்தனை மாதம் ஆயிடுச்சு. ஜாபர் சாதிக் வழக்கு வெளியில் பல மாதம் உருண்டோடி விட்டது. ஆனாலும் அவரை தொடர்ந்து விசாரிக்கிறாங்க, கண்காணிப்பில் வச்சுருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் விசாரிக்குது. இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு வீட்டில் என்ன ஆதாரம் இருக்க போகுது? அப்போது நீங்கள் அமீரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கேரியர் உள்ளவர், ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி. அப்போ இவரை தொடர்ந்து அச்சுறுத்தல் செய்தால் பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்கு வங்கி பிஜேபிக்கு விழுகும். இதுதான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டம் அமீரை பொறுத்த வரைக்கும் அமீர் ஒரு திரைப்பட பிரபலம், இயக்குனர். இன்னும் தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்தால் இவர் எந்த காலத்தையும் அரசியலுக்குள்ளே வரமாட்டார். தமிழ் தேசிய அரசியலுக்கு வரமாட்டார், முஸ்லீம் அரசியலுக்குள்ளே வரமாட்டார், பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கும் வரமாட்டார். இப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல் படுத்துவதன் மூலமே ஜாபர் சாதிக்கு அமீர் திமுக 3 பேரையும் ஒரே கல்லில் 3 மாங்காய் விழ வைக்க முடியும் என்று பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, அப்போ இந்த நோக்கமே அமீர் திமுக ஜாபர் சாதிக்கோடு திமுகவையும் இணைக்கணும், அமீரையும் இணைக்கணும், ஜாபர் சாதிக்கு இதில் இணைக்கணும். இது பேசு பொருளாக அரசியலில் மாறும். தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம் வாக்கு வங்கியை நம்பி களத்தில் இருக்கக்கூடிய திமுக பெருவாரியான சீட்டுக்கள் நீங்கள் பழைய 54% ஆதரவில் ஜெயிக்காது. இது எப்படி ஜெயிக்கும்னா, நீங்கள் குறைந்தபட்ச வாக்கில் தான் அந்த 39-40 வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க. இதை இன்னும் பலவீனப்படுத்தினா திமுக இந்தியா கூட்டணியில் பலவீனமாக போயிடும். இதுதான் இந்த ரெய்டினுடைய பின்னணி. ஏன்னா உலகத்திலேயே அரசியலை பழிவாங்குவதற்கு நீங்கள் அமலாக்கத்துறையும் ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்துகிறது இந்தியாவில் தான். காங்கிரஸ் இதை வேலை பண்ணோம், பிஜேபியும் பண்ணோம். அப்போது இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே அமீர் வீடு, நீங்கள் அமீர் வீடு இல்லாமல் இன்னொரு வேற ஒரு கந்தசாமி வீட்டில் ரெய்டு பண்ணால் இது பேசு பொருளாக இருக்காது. இப்போ நம்ம பேசவே மாட்டோம். அமீர் வீட்டில் ரெய்டு, இதுதான் செய்தி. தமிழ்நாடு முழுக்க அமலாக்கத்துறை அமீர் வீட்டில் செய்தி, அமீர் வீட்டில் செய்தி. அப்போ முஸ்லீம்களை இந்த தேர்தலில் முஸ்லீம் வாக்கு வங்கி திமுக மொத்தமாக விழுகும், அதிமுக விழுகாது, பிஜேபிக்கு விழுகாது. இதை பலவீனப்படுத்துகிற நோக்கத்தை தவிர வேறு இது நோக்கம் இல்லை. உண்மையாகவே ஆதாரம் இருந்தால் அமீர் நேரம் சிறையில் அடைபட்டு கிடப்பார்.
ஜாஃபர் சாதிக்கினுடைய எதிர் சிறையில் அதே ரூமில் ஜாஃபர் சாதிக் தம்பி இருக்கார், மைதீன் இருக்கார், சலீம் இருக்கார், அவர் அதே ரூமில் இருப்பார். இப்போ இந்த ரைடு கூட ஒரு காமன் மேனுக்கு ஒன்று தோணலை சார். பல மாதங்களுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணுறீங்க, இப்போ வந்து அவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ணி ஏதாவது ஆவணங்கள் சிக்கினா உண்மையிலே அவங்க தவறு பண்ணியிருந்தா கூட அந்த ஆவணங்கள் எப்போ எடுத்துன்னு போய் போட்டிருப்பாங்க சார். இந்த ரைடு இவ்வளோ தாமதமாக இப்போது நடக்குன்ற காரணம் என்ன சார்? இல்லை, முட்டாள்தனமான சிந்தனை தான். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நபர் அமலாக்கத்துறைக்கு கட்டளை இடுகிறார். அமலாக்கத்துறைக்கு கட்டளை இடுகிறார், அப்படி தான் எடுத்துக்க முடியும். அவருக்கு ஒரு நீண்டகால அரசியல் தெரியல, நீண்டகால மக்களுடைய மனநிலை தெரியல, தேர்தலை பற்றியும் தெரியல. ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்குது? அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் இருக்குது. அமலாக்கத்துறை ஏவி விட்டால் அமலாக்கத்துறை போய் அங்கே ரெய்டு பண்ணோம், திருப்பி வானா வந்துடும், ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி. அதுதான் இதில் அந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுது. இது திமுகவுக்கு பின்னடைவல்ல, அமீருக்கு பின்னடைவல்ல, பிஜேபிக்கு பின்னடைவு. சாதாரண யதார்த்த மக்களுக்கு கூட இது மிக தெளிவாக தெரியும். சார், நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க இந்த நாளில் மோடியினுடைய ரோட் ஷோ வந்து பாண்டி பஜாரில் நடக்குது சார். முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் நடந்தது, அது ஒரு ஃபெயிலியராக போயிடுச்சு, மக்கள் யாருமே இல்லை. இப்போ வந்து என்ன மாதிரியான மீம்கள் போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலே எங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், பாண்டி பஜார் டி நகரில் தான், அப்போ அங்கே ரோட் ஷோ வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரோட் ஷோ நடப்பதாகலாம் சும்மா காமெடியாக போட்டுட்ருக்காங்க. இந்த ரோட் ஷோவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மயிலாப்பூர் இல்லைன்னா அது மாம்பழத்தில் வச்சுருக்கணும். அதான் மாம்பழம் டி நகரில் தான். அதான் இல்லை, டி நகருங்கிறது பாண்டி பஜாரை விட, பாண்டி பஜாரில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரோடு இல்லாமல் நீங்கள் ரோடை குறுக்கி உண்மையை டிராஃபிக் ஆக்கி பிளாட்ஃபார்த்தை பெருசு பண்ணிட்டாங்க. தேவையே இல்லது. ஏன்னா டி நகர் எம்எல்ஏ சத்யா அதில் ஒரு பல 100 கோடி திருடுவதற்காக போடப்பட்ட திட்டம். வியாபாரம் போச்சு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பாண்டி பஜாரில் எல்லா பொருள் வாங்குகிற பூரா பாண்டி பஜார் வருவாங்க. நீங்கள் காரே ஒரு 2000 கார் நிற்கும். இப்போ 200 காரை நிறுத்த முடியல. இதை ஒழித்தது யார்? ஸ்மார்ட் சிட்டி. நீங்கள் வேலுமணிக்கு அனைத்து சப்ளை சர்வீஸ் யார் கேட்டிங்கன்னா, பழைய டி நகர் எம்எல்ஏ சத்யாவும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி சேர்ந்து இதில் ஒரு 500 கோடி அடிச்சிட்டாங்க. இவர்கள் 500 கோடி திருடுவதற்காக மக்களுக்கு ரோட்டை குறைச்சி பிளாட்ஃபாரத்தை அதிகம் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபாரம் சும்மா கிடக்குது. இப்போது இங்கே கண்டிப்பாக கூட்டம் வராது, கூட்டத்தை சேர்த்துடும். ஆனால் மயிலாப்பூரும் மாம்பழமும் எப்பவுமே மேட்டுக்குடி பிராமணர்கள் கூட்டமாக இருப்பாங்க. மோடி வந்தா நம்மவா வந்துட்டா, அவாவா இவாவா அவா இவா எல்லாம் எங்கள் மயிலாப்பூர்லேயும் மாம்பழத்துலேயும் கூட்டம் ஜெயிச்சேன்னு இருக்கும். ஆனால் டி நகரை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாண்டி பஜார் கூட்டமே இல்லை. கூட்டத்தை சேர்த்தணும். அதனால் மயிலாப்பூர் மாம்பழம் 2க்கு மத்திய தொகுதியான பாண்டி பஜார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. செயற்கையான கூட்டத்தை தான் சேர்த்த வேண்டி இருக்குமே தவிர, ஏன்னா பிளாட்ஃபார்ம் பெருசாக இருக்குது. பிளாட்ஃபாரத்தில் ஒரு 10,000 பேரை கொண்டு வந்து வண்டிகளில் வாகனங்களில் இறக்கி இந்த ரோடு ஷோ செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பண்ண போகிறாங்க. அது முழுக்க பிளாட்ஃபாரம் பெருசு. யதார்த்தமாக கூடுகிற கூட்டம் அல்ல, செயற்கையாக கூட்டப்படுகிற கூட்டத்தில் தான். தொலைநோக்கு திட்டத்தோடு வேலுமணி செயல்பட்டுருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? வேலுமணி இது மேலே மோடி ரோடு ஷோ நடத்துவதற்காக பிளாட்ஃபார்த்தை பெருசு பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் மோடியோட நல்ல தொடர்பில் இருக்கார். யார்? வேலுமணி. ஜக்கியோடையும் தொடர்பில் இருக்கார். அவருடைய பிஜேபி கூட்டணியில் எடப்பாடி இருந்த பொழுது தன்னை துணை முதலமைச்சர் ஆக்க சொல்லியும் முதலமைச்சர் ஆக்க சொல்லியும் பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வைத்திருந்தவர் தான் வேலுமணி. அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. எடப்பாடி ஏதாவது கொஞ்சம் பலவீனமானால் டெல்லியோடு சேர்ந்து, பழைய கதை, டெல்லியோடு சேர்ந்து முதலமைச்சர் நாற்காலி அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டவர் தான் வேலுமணி. அதனால் இப்போ பழைய வேலுமணி உண்மையாகவே மோடிக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்திருக்கிறார்.
அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதுதான் உண்மை நிலை. அரங்கத்திற்கு வந்து பல்லு தலைப்பு நினைக்க ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.